கொண்டு தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட
என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சொல்லுகின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சொல்லுகின்றீர். ஆண்டவர் என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி
இந்த வேதாகமம் யாரோ ஒருத்தருக்காக எழுதப்படலை, எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட மொழியிலிருந்து இன்னைக்கு நான் எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் ஜனங்களுக்காக இந்த கடவுளுடைய வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காக 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 எழுதி தந்திருக்கிறார். அவங்களுக்கு இவங்களுக்கு அண்ணாருக்கு இன்னாருக்கு இல்லை, எல்லாருக்குமானது அவருடைய வார்த்தைகள். அவர் தமது வார்த்தையிலே மகிமை அடைகிறார். உனக்கு நிறைய வார்த்தைகளை அவர் கொடுத்திருப்பார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஆடுவோனே வசனங்களை படிக்கும்போது, வார்த்தைகளை படிக்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது வார்த்தைகளை கொடுத்து இதை நம்ம மகளை இவருக்குதான் சொன்னாரா, அந்த வார்த்தையை நீ விட்டுடாத. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை அவர் நினைப்பார், அந்த வார்த்தையை நினைப்பார், அந்த வார்த்தையை நினைப்பார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க யாரும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கெட்டு நோடு இங்கே போனா நரகிடம் ஏதாவது கிடைக்குமா, இவராவது செய்வாரா அப்படின்னு தான் வந்தோம். அப்போ அவரை நம்பி வந்தீங்கல்ல, நீங்க வந்த போது அவர் நிறைய வார்த்தைகளை உங்களோட பேசியிருக்கார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க மறந்து போயிருக்கலாம், அவர் மறக்கிறதில்லை. மறவாமல் நினைப்பாரா, சொன்னதை என்ன பண்ணுவாரா, செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். பைபிள்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நான் சொன்னேன், எல்லாருக்குமானது, நம்ம எல்லாருக்குமானது அப்படின்னா எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்ண நிச்சயமா நிறைவேறும். சோர்ந்து போகாம நல்லா உங்களால வார்த்தைகளை சொல்ல முடியல. நம்ம நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் இப்படி பாடல்களை தேவனுடைய நம்ம விசுவாசத்தை தூண்டுகிற, விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிற இப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாடும்போது உண்மையாகவே நம்ம இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்றோம், அவருடைய வார்த்தைகளை நாம் நினைவுறோம். நம்ம நினைக்கும் போது இப்படியே மறக்காம என்ன பண்ணிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு அவர் நினைத்து நமக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய ரட்சகர். அதனால நம் ஒருவரும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம்பி அவரையே நாம் சார்ந்திருப்போம். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எனக்கும் என்ன பண்ணல, வெட்டி மண்ண விடவும் இல்லை, கைவிடவும் இல்லை. நான் சொன்னது போல எதை நம்பி நீங்க வந்தீங்களோ அவர்கிட்ட, இவர் என்னை காப்பாற்றுவார், இவர் எனக்கு உதவி செய்வார், இவர் என்னை வாழ வைப்பார் அப்படின்னு நினைச்சுதானே யார் பேச்சியாவது கேட்டீங்களா? யாரையாவது கேட்டுன்னு போலாம் வந்தீங்களா? நீங்களே தானே பார்த்து வந்தீங்க. அதை தேவன் பார்க்கிறார். அப்புறம் நான் புறப்பட்டு வந்ததை தேவன் பார்க்கிறார். அவன் தான் சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு என்ன பெரிய ஜாதி ஆகுவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, புறப்பட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தான். அவர் என்ன பண்ணினாரு, அதை பார்த்தார். கடைசி வரை கூட வந்தவர் மட்டும்தான். நிச்சயமா நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில காரியங்கள் நம்மை சோர்ந்து போக செய்யலாம். ஆனா என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல இங்கே மாலை கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்த ஆராதனை இருக்கும். பரிசுத்த ஆராதனை இருக்கும். நீங்க வந்து அதில் கலந்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் நமக்கு குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாளுக்கு முன்னாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
குருத்தோலைகளை பிடித்து பெருந்திரளான கூட்டம் அவரை என்ன பண்ணுது, வாழ்த்தி ஒரு பவனி வர்றாங்க, ஒரு ஊர்வலம் வர்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு ஊர்வலம் போல அவரை கழுது மேல உட்கார வச்சு அவரை ஊர்வலம் பண்றாங்க. அந்த நாட்களிலே ராஜாவா இஸ்ரவேலிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களை என்ன செய்வாங்களாம், கழுதை மேல ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்களாம். அது போல ஆண்டவரும் அந்த நாட்களில ஒரு கழுதை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுது மேல அவர் உட்கார்ந்து என்ன பண்றாரு, அவர் பவனி வருகிறார். அடுத்த வாரம் நமக்கு அந்த பாம் சண்டே சொல்லுவாங்க, அந்த குருத்தோலை ஞாயிறு இருக்கும், திங்கள் செவ்வாய். அதுக்கு அடுத்த வாரத்துல சொல்றேன், இந்த திங்கள் செவ்வாய் இல்ல, அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே வந்து, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈஸ்டர் வந்து, அடுத்த வாரம் சொல்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் நம்ம உபவாசித்து இந்த இடத்துல ஈவினிங், காலையில ஈவினிங் நம்ம கூடி வருவோம். 7 மணிக்கு நம்ம அந்த பிரேயர் ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் நீங்க நல்லா உபவாசிச்சு தேவ சமூகத்துல அந்த ஒரு பாடல்கள் எல்லாம் பட்டிருக்கிற நமக்காக தான். அதனால அப்பா எனக்காக தான் நம்ப பட்டீங்க, அவங்க நம்பி வந்தனே, என்னுடைய காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லி நல்ல தேவ சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரை தேடி உபவாசித்து அந்த 3 நாட்களும் மாறி இங்கே கூட்டத்துல வந்து நம்ம பங்கு பெற்று நம்ம குட் ஃப்ரைடேக்குள்ள நடந்து போவோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நாம் தேவனை இப்படி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்து பாருங்க, எப்படி பாடுறோம். நான் இதெல்லாம் இப்பதான் புதுசா பாடுறேன். பாடல்களை கேட்டு இருக்கிறேன், பல முறை கேட்டு இருக்கிறேன். மொட்டை மாடியில அங்க தனியான ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு, ஆப் இருக்கு, வெள்ளையர்களை போட்டு விட்டுட்டுனா போதும். ஐயா விக்மன் சாஹிப் பாடல் தேவனை எத்தனையாய் அவர் வர்ணித்து தன் உள்ளத்திலே ஏந்தி அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் எத்தனையோ. இன்னைக்கு விக்மன் சாஹிப் பாடலை பாடணும்னு நினைச்சேன், ஆனா இதுதான் முதல் முறையா நம்ம ஒவ்வொருவரையும் பாடுறோம். காரணம், தேவனை என் உள்ளத்தில் அவரை ஆராதிக்கின்றபடியினாலே. அவரை நம்ம ஆராய்ச்சிக்கு இருக்கிற உள்ளத்தில் மனைவி சொல்லுவாங்க, நான் நினைச்சுக்கிறேன், நான் என்ன அப்படி ஜெபவீரன், நீங்க ஜெபிங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிங்க. நான் இது வரைக்கும் அப்படி ஜெபிச்சதே இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனைவிய விருப்பம், தேவனுடைய சித்தம் எப்படி ஆகட்டும் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்கப்படுவது நேரமே தெரியும். சில நேரங்களில் 2 மணி நேரம் கூட ஆகிடும். நான் மிஞ்சி போனோம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஜெபிக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, 1 வார்த்தை 2 வார்த்தை அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஜெபிக்க கூடாதுன்னு எனக்கு திட்டம் இல்லை. ஒரு வார்த்தை பேசினாவே போதும், தேவன் எல்லாருக்கும் செய்து முடிக்கிறார். அப்படி ஒரு தாகம் எனக்கு. ஆனா இப்போதெல்லாம் நேராகவே தெரியாது. சோர்ந்து போறவர்கள் இருந்தாலும் கூட தூக்கத்தின் நிமித்தமாய் அதிகாலை. ஆனாலும் ஆவியானவர் என்னை கொண்டு மனைவியும் ஒரு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கோம். அப்பதான் ஆண்டவரை பத்தி நம்ம பேச முடியும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னா ஏதோ வந்தோம் போனோம் வந்தாரு. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். எல்லோரும் வராங்க, எல்லோரும் போனாங்க. ஆனால் எத்தனை பேர் தேவனுக்குள்ளாய் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நம்ம எத்தனை பேர் தேவனுக்குள்ளாய் உண்மையாய் இருக்கிறோம். வேலைக்கு போறோம், கடமையா இருந்தா கூட செஞ்சுதான் ஆகணும். ஏன்? பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க நம்மளை கண்காட்சிட்டே இருப்பாங்க. ஆனா அதையும் மேல நம் தேவன் நம்மை காண்கிறது. எங்க போனாலும் உண்மையா இருக்கணும். இந்த உத்தமம்
நம்ம நடத்துகிற அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்க முடியாது. நான் நிறைய பிரான்ச்ல வேலை செஞ்சிருக்கேன், ஹெட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்கேன். எல்லா இடத்திலும் அதிகாரி கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கும். காரணம், கொடுத்த வேலையை உண்மையா செய்யணும், ரொம்ப நல்லாவே செய்யணும், செஞ்சு முடிச்சுட்டா ஃப்ரீயா இருக்கும். என்ன ஷோர் ஃப்ரீயா சொல்லுங்க சார். இல்ல ஜஸ்ட் கேட், அவ்வளவுதான். அந்த இதெல்லாம் ஓகே சார், எவ்ரிதிங் டன் சார், ஓகே அவ்வளவுதான். உட்காந்துட்டு இருப்பேன், சிலது தூக்கம் வர மாதிரி இருக்கும். பிரான்ச்சிலேங்க அப்படியே நீங்க யாரும் கேட்க மாட்டாங்க. பாஸ்கர், அசோக் சார், அசோக் சார் மேனேஜர் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார், என்ன பார்த்தா எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார் அப்படி விசாரிக்கிறேன். இந்த காரியம் ஓகே சார், முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். பாஸ்கர் எடுத்து அதுக்கு ஃபைலாம் கொடுப்போம். சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சிடும். நான் முடிச்சுட்டு என்ன ஷோர், ஓ சார் வெரி குட் வெரி குட், ஒரு சீக்கிரம் முடியுங்க. நிறைய உட்காந்து வேலையே செய்ய மாட்டேன். இந்த லைஃப் கருத்து உட்காந்து அவனுக்கோ அப்படி சொல்லுவேன். நான் அப்படியே திருச்சிட்டு முடியாது, என்ன சொல்லுவேன் அப்புறம் அப்படி அவங்களை குறித்து எங்கிட்ட சொல்லுவார். ஆனால் என்னை குறித்து பேசப்படுறது மிகவும் ரம்மியமாக பேசுவேன். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு சார். சரி கூட ஒரு பாடல் சொல்லும்போது எதுக்காக சொல்லுவேன்னா, கர்த்தருக்குள்ள நாம் உண்மையா இருப்பதினால எங்கு சென்றாலும் அந்த உண்மை சொல்றாரு, செய்ததரும் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும். தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் எல்லா இடங்களிலும் அந்த சத்தியம் நம்மை காக்கும். தேவனை சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தான் என்னையும் எங்களையும் உங்களையும் நடத்துகிறது. யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உணர்ந்து புரிந்து அதிலே நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமோ, இருந்து கொண்டு இருக்கிறோமோ, சத்தியம் தான் நம்மளை காக்கும். தர்மம் தலைக்காகன்னு சொல்றாங்க, அதுவும் கூட. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய சத்தியம் எத்தனை கூட நம்ம உணர்றோம், அதுதான் வரணும். சத்தியம் தான் பாடுறோம். எப்படி பாடுறோம்? ஆண்டவரை நினைப்பதினாலே, அவர் நம் உள்ளத்திலே இருப்பதினாலே அவரை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். யோசித்து பாருங்க, நேர்கள் பாடுறீங்க, எனக்கு இவ்வளவுதான் தாளது, ஓகே, அதை நான் ஒன்றும் குறை சொல்லல, பாடுறீங்க. ஆனால் உணர்ந்து ஏன் கேட்க முடியாதா? ஒரு வேலை செய்யறாங்க, அதை அப்படியே பார்க்கிறோம், மறுபடியும் பார்க்கிறோம், மறுபடியும் நினைக்கிறோம், மறுபடியும் பார்க்கிறோம். சமயம் சந்தர்ப்பம் வாய்க்கப்படும்போது மறுபடியும் அந்த காரியத்தை பார்க்கிறோம். நாம் கூட அப்படி செய்ய வேண்டும். அந்த எண்ணம் வராது, வரணும். அப்பதான் அந்த காரியத்தை மறுபடியும் செய்ய முடியும். அதே போலதான் பாடல் ஆராதனை கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாடுகிறார்கள். அன்பு ஐயா அவங்க பெருமாசு எத்தனை உருவத்தோடு பாடியிருப்பார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அப்படி அந்த பிடி கொண்டு வந்துடணும். ஏன்? அவர் தான் தேவனை பாடுறாருல்ல, அவர் நிமித்தமாய் நானும் கூட தேவனை புகழ்ந்து பாடுவேன், ஒழுக்கத்தோடு பாடுவேன். அப்படி தான் நமக்குள்ள வரணும். சினிமா பாட்டு எத்தனை பேர் பாடுறாங்க, அவரை மாதிரி பாடணும், இவரை மாதிரி பாடணும். நான் கூட பாடுவேன். எதற்காக? மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. அந்த பழக்கம் என் தேவனை புகழ்ந்து பாடப்படுவது நானும் அப்படி பாட வேண்டும் என்று சொல்லி. அப்படிதான் சில பேர் கச்சேரிக்காக பணத்துக்காக போய் என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணி பாடுறாங்க. நிறைய பேர் பாடுறாங்க, ஒரு சிலர் நல்லா பாடுறாங்க, ஒரு சிலர் எங்கெங்க மிஸ்டேக் பண்றாங்க. நான் பார்ப்பேன் பாடலாம், அப்படியே கவனிச்சு பார்ப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கமத்தை இல்லாமல் இருக்கும், அப்படியே மேலோட்டமா பாடுவாங்க. நான் அதை பாடி கேட்க மாட்டேன். கச்சேரி போய் பார்ப்பேன், யார் பாடுறாங்கன்னு பார்ப்பேன்.
அந்த பாடுற நபர் நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ரொம்ப நல்லா பாடக்கூடியவர் யார் அப்படின்னா இப்ப நினைச்சா அவர் இல்லை, கனகராஜ். டிஎம் சௌந்தரராஜன் தான் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. எல்லா இடத்தையும் கமகமெல்லாம் கரெக்டா இருக்கும். அன்பு சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ சில போத வசதிகள்லாம் யூஸ் பண்ணி மகனுக்கு பெற்று அந்த பக்கத்து சந்தையில் தான் அவர் இருந்தார். கனகராஜ் சொல்லமா சார்பா இருக்கும், எனக்கு ஒரு மெச்சம் இருக்கும். என்னமா பாடுவார், சர்வசாதாரணமா பாடுவார். எம்ஜிஆர் பேசுகிற அந்த எங்கள் தந்த டைலாக் அப்படியே பேசுவார். தொடர்ந்து அந்த கலாகாலசத்தை நடத்துவார். டிஎம் சௌந்தரராஜனை யாரோ அதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வண்டி அப்படி திருப்பான்னு சொல்லி அங்கே போயிட்டு அவர் போட்டு மோதிரமும் செயினும் தெரியல அவருக்கு போட்டு வெளியே அருமையா பண்றீங்க அப்படின்னு பாராட்டினார். கனகராஜ் கச்சேரினா நான் எங்க அப்பா கூட கிளம்பிடுவேன். எதற்காகனா டிட்டோ மீன்ஸ்னா எப்படி இருக்கும், as it is அப்படியே இருக்கும். தட் மீன்ஸ் டிட்டோ. வேற எப்படி இருக்கும் அதே தான் கீழே டிட்டோ. 2 கமா அப்படி போடுவோம். ஏன்னா அதே தான் கீழே கிறிஸ்துக்குள்ள அப்படிதான் இருக்கும். அப்பதான் ஆண்டவர் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவரை குறித்துதான் தாகம் இருக்கும். அப்பதான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு நம்முடைய காரியத்தை எல்லாம் சொல்லி அவரிடத்திலே விண்ணப்பிக்க முடியும், வேண்டுதல் செய்ய முடியும், நம் கண்ணீர் பாதத்தில் சிந்த முடியும். எதுவுமே இல்லாம ஆண்டவரே சொல்றப்பா அப்பா அப்படின்னா மேல இருக்கும். முதல் தடவை உள்ளத்திலிருந்து வரல, உள்ளத்திலிருந்து வரணும்னு சொன்னா இந்த பாடலாம் பாடணும். அதுதான் எஜமானனி இன்னும் இருக்கு. எஜமானனி எஜமானனி என் இயேசு ராஜனே, அங்கிருந்த உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். இந்த ஸ்கேல் அப்படியே போகணும். அப்ப அதை அப்படியே தக்க வைக்கணும். ஒரு 5 படி ஏறிட்டோம். அந்த நாள் அப்படி போயிடக்கூடாது. மூச்சு வாங்கணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட். பெரிய படிக்கெல்லாம் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா படி ஏறி மாதிரி இருக்காது. ஒரு 5 படி 6 படி 7 படி போன உடனே ஒரு பெட்டு போட்டுருக்கும், ரெஸ்ட் இழைப்பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 படி போட்டிருப்பாங்க. அங்க போனது ஒரு பெட்டு போட்டு. ஏன் பைத்தியகாரமா போடலங்க? நிறைய பேர் நினைச்சுக்காங்க என்ன ஸ்ட்ரெயிட்டா போடலாம் அங்க வந்துருவாங்க. ரெஸ்ட் எடுக்க முடியாது, இறக்கு வாங்க. அதனால அங்க இருந்து இருக்கணும். இதுதான் பாடல்கள் அங்க இருந்தா எங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கமம் தெரிவிச்சு ஆடலாம் அப்படி ஆராதிக்க முடியாது. இந்த பாடலாம் கேட்கணும், கேட்டு மனதில் என்ன பண்ணணும், தக்க வைக்கணும். அதை கைப்படி பாடணும். அவரை போய் பாடணும் பரவாயில்ல. இப்ப நான் பாடினா பெருமாள் செய்ய பாடுறேன் இல்ல, எனக்கு தேவன் எந்த ராகம் கொடுத்தாரோ அந்த ராகத்தை பாடுறேன். சில நேரங்களுக்கு அது டிஎம் சௌந்தரராஜன் போல ஒரு சில இடங்களில் வரலாம். என் சகோதரர் அந்தோனிய போனா அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வரலாம். அவ்வளவுதான். நாம தேவன் என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ஆராதித்து பாட வேண்டும். எனக்கு தேவனை ஆராதித்து பாட வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்தா கூட சரி, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரை மகிமை கொடுத்து தான் பாடுவேன். நான் கச்சேரிலாம் பாடுவேன். சீக்கிரம் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு விஷயம் இருப்பாங்க, ஒரு 3 பேரும் பாட வேற பாட்டு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருவார். என் சௌந்தரராஜன் இருந்தால் கூட அப்படிதான் கச்சேரிங்க அப்படி வந்து ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கப்புறம் 3 பேர் பாடுவாங்க. ஏன் கொண்ட போயிடுவோம். நான் இது வரைக்கும் எத்தனையோ பாடல்கள் பாடிட்டு கொண்ட போன எனக்கு தெரியல, தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்? நான் வைத்த நம்பிக்கை தேவன் மேல். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. நீங்களும் தேவனுக்கு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியாதா, அலுப்பு தெரியாதா? ஆடி பாடி வேலை செஞ்சா என்ன தெரியாதா, அலுப்பு தெரியாதா?
நம் தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தி பாடினாலும் கூட நமக்கு அளவுக்கு தெரியாது. நடந்து வேலை செஞ்சாலும் சரி, உள்ளத்துல பாடிட்டு தான் இருக்கும். வெயிலே காய்ச்சாலும் சரி, மொட்டை மாடியில் ஒண்ணுமே இல்லை. மொட்டை மாடி இதுக்கு மேல ஒரு மாடி கட்டி இருக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் ஆச்சு அப்ப கட்டும்போது. இருக்கும் 1.5 வருஷம் ஆகுது நினைக்கிறேன், ஞாபகம். அதுக்கு மேல மொட்டை மாடி இருக்கு. அங்கதான் ஞானஸ்தானம் எழுதுவதற்கான தொட்டி, ஒரு ஆள் உட்கார்ந்து எழுதுகிற ஒரு தொட்டி கட்டி இருக்கோம். மனைவி பேசுவாங்க இந்த ஞானஸ்தானத்தை குறித்து. அவங்க மேலே என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நாங்க நினைச்சிருக்கோம். அந்த சுத்தமானது எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 10 9 இருந்து 16 வரைக்கும் நாங்க வாசிக்கும் போது கவனிக்க, உங்க சிந்தையில கொண்டு போங்க. இருதயத்தில் தங்கும்படியாய் தேவனிடத்தில் கேளுங்க. அது தங்கும் பொழுது மீண்டும் அவைகளை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ரோமர் 10 9 10 11 12 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நிறைய பேர் ரட்சிப்பு 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 என்பது ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன காரணம் கேட்டா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு இயேசுவே மெய்யான தெய்வமே என்று சொல்லுகிறார்கள் அநேகர். நானும் சொல்லுகிறேன். எங்களுக்காக, என் பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அநியாயங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு கொடுமைகளுக்காகவும் நீர் நான் செய்த அத்தனையும் சுமந்து கொண்டீரே. அதுதான் அறிக்கை. என்ன பண்ணணும்? உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்பதான் விடுதலை. நிறைய பேர் அதை நினைக்க மாட்டாங்க. வராங்க, உட்காராங்க, வீட்டுல வந்து போறாங்க, இப்படி போறாங்க, அப்படி வராங்க, செல்போன் எடுக்கிறாங்க, வாட்சை பாக்குறாங்க, எங்களை திரும்பி பாக்குறாங்க, எப்போ முடிப்பாரு தெரியல. இது ரட்சிப்பு இல்ல. தேவன் யார்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்? அவர் பிதா. அவர் 2 கடவுளா? ஒருவரே. நான் இப்போ ஊழியக்காரர் உங்க மத்தியில காணப்படுகிறேன். மத்தியானத்துக்கு மேல அப்படி நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோற்றமே வேறு மாதிரி இருக்கும். அப்ப பார்க்கிறவங்களுக்கு யார் ஊழியக்காரா இவரா? இது அடையாளமே தெரியலங்க. அப்படித்தாங்க இயேசு பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அவரே பரிசுத்த ஆவியானவர், கிறித்துவம் உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர். அவரே வானத்தை பூமியை படைத்தவர். அவர் படைக்கும் போது அவரோட கூட எவருமே இல்லை. அப்ப இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிஞ்சிடணும். அப்பதான் நம்ம அவரை நம்ப முடியும். ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க, ஒரு பொண்ணுக்கு பையன் பாக்குறாங்க. நான் பையனை பார்த்துட்டேங்க, பொண்ணை பார்த்தாச்சுங்க. அம்மா நீங்க தான் பையனுக்கு உரியவங்களா, நீங்க தான் பொண்ணு முடிச்சிடலாமா? என்னது எனக்கு காய்கறி வியாபாரமா? கோவம் வந்துடும். பார்க்க வந்தீங்க, சரி என்ன காரியங்கள், நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு ஒட்டுக்கு வருவோம். அங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க கூடுமான பதில் சொல்லுவோம். விருப்பம் இருந்தால், இல்லை என்று சொன்னா அப்பவே தெரிஞ்சிடும். காப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. அது காப்பி ஏன்னு சொன்னா சம்மதம். சில நேரத்துல அவங்க வந்தவங்களுக்கு மரியாதைக்கு ஒரு காஃபி, வடை, இல்லை ஒரு பாயாசமோ, பஜ்ஜி, சுஜின்றாங்க என்னவோ கொடுத்து அவர்களுக்கு மரியாதைப்படுத்தலாம். அவ்வளவுதான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்களாம்? ஒவ்வொரு வீட்டுல இருந்து கையை நினைக்காமையே வராங்க. நீங்களே சொல்லுங்க. வீட்டுக்கு வரும்போது
கையை நினைக்காம வந்துருப்பாங்க. வீட்டுல கலரும் போது கையை பானையில விட்டு, அண்டாவை விட்டு, பக்கெட்ல விட்டு, நல்லா தண்ணியை மூடி கழுவி குடிச்சு சுத்தம் பண்ணிக்கின்னு தங்களை நினைச்சுக்கிட்டு தான் போறாங்க அந்த வீட்டுக்கு. ஆனா சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணல, கையை நினைக்கிறோங்க. என்ன காரியம் எனக்கு தெரியும், கையை நினைக்கிற, காலை நினைக்கிற, ஒழுங்கலை செய்யறாங்க. அது அசுத்தங்கள் காலையே கையிலே இருக்கும் என்பதற்காக காலை கையை தண்ணினால அலசி அலப்பிட்டு துண்டினால அவைகளை துவட்டி வெளியே ஒரு நிமிஷம் அமர்ந்து பிறகு உள்ளே வரும்படியாய் வைத்த சமுதாயம். அதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கை கழுவுல கால் கழுவுல அப்படின்றாங்க. இப்பெல்லாம் யார் பண்றாங்க? செல்பஸ்ஸோ வாங்கிட்டு வராங்க, கட்டு குட்டு வராங்க, வாசனை காட்டி கை விட்டு அப்படியே உள்ள வராங்க. வீட்டுல ஒன்றும் கேட்கல. ஏன் மாறிச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஆனால் கிராமங்களிலே இன்னும் எத்தனையோ கிராமங்கள் அப்படி நடக்குது. வந்தவங்க அவங்க வெளியே தண்ணி இருக்கும், சால்ல தண்ணி இருக்கும், பெரிய ஒரு பாத்திரத்துல இந்த தண்ணி இருக்கும், சிமெண்ட் தொட்டி இருக்கும், தண்ணி இருக்கும், தொங்குல தண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு துண்டு இருந்தா துண்டும் கொடுப்பாங்க. அவங்க ஒரு திண்ணை அதுதான் போட்டுருக்கு. இங்க தின போட்ட மது வந்து உட்காடுறாங்க, வீடு பிடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, மதுபால போட்டு உட்காடுறாங்க. வேமா தேஞ்சா போட்டு தின்னாங்க. எதுன்னு புரியல. என்ன எதுக்குன்னா இளைப்பாறுதலுக்காக கொஞ்ச நேரம் அமர்ந்து அசந்து ஒரு 2 தூக்கம் கூட போட்டு என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் எங்க தினம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வியாபாரிங்க மனைவி சொல்லுவாங்க, அப்பா நான் பார்த்துக்க முடியும், ரெஸ்ட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மூட்டையை தலைமட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு போவார் 2 மணி நேரம். இது ஊரில் இருக்கிற காரியம். அதுபோல பெண்ணோ பிள்ளையோ பார்த்தவர்கள் அதை தீவிர விசாரித்து அதான் திருமணம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 2 வீட்டு பிள்ளையாரம் நிறைய குடும்பங்களுக்கு அந்த மாதிரி, அம்மா அப்பா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், அப்படியா ராஜா ரொம்ப சந்தோஷம் தான், அம்மா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், ரைட்மா நல்ல பொண்ணு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1 மாசம் 2 மாசம் பொறுத்து இதுல இருந்து ஒரு பொண்ணும் அதுல இருந்து ஒரு பையனும் ஒண்ணு சேர்ந்து போயிட்டாங்க. கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் முடிவு வந்துட்டாங்க. நீங்க அப்படிதான் நடக்குது நிறைய காரியம். இவங்களும் அப்புறம் பாக்குறாங்க, அவங்களுக்கு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வீட்டுல சொல்லி பாக்குறாங்க, கேட்கலையா ஓகே ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்க ஆக்சுவலா ஓடியே போறாங்க, நடந்துதான் போறாங்க. என்னாச்சு, மறுபடியும் ஓடிட்டாங்க, ஓடி போயிருப்பாங்க. அந்த ஆதங்கம், அந்த பயம், ஓடி போய் இருப்பாங்க என்பதற்காக அவங்க ஓடிட்டாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு ஓடிட்டானே, ஓடிட்டானா. ஆனா 2 வீட்டாரும் பார்த்து திருமணம் செய்யும் போது அவங்க 2 பேரும் ஓடுறதா யாருன்னு சொல்லவே இல்லை. என்னங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க, கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாம செய்யற காரியம் ஓடி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. நானும் நம்ம தப்பு செய்யல, ஓடி போறதுலாம் கிடையாது. வீட்டுல சொல்லுவோம், அவங்க அந்த நபரை குறித்து அந்த குடும்பத்தை குறித்து விசாரித்து முடிவெடுப்பது பெற்றோர்களுடைய கடமை. எத்தனை பேர் அதை விட்டு வெளியே போறாங்க? நீங்க எந்த கஷ்டமும் வேணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்களே முடிவு பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க அவங்கள பார்க்குறாங்க, என்ன இல்லை சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பெற்றோர்கள் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை எத்தனை பாடுபட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை ஒழுங்கு செய்யறாங்க. 3 வேளை என்பது 2 வேளை, அந்த 3ல் 2 நடக்கிற 1 வேளை கண்டிப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யறாங்க. பெற்றோர் இல்லாமல் தனிமையாக இருப்பவர்களுக்கு யார் ஒழுங்கு செய்யுது? ஆதலால் தான் வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், அப்படிப்பட்டவர்களை குறித்தும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் ஆறுதல் தருகிறார், இளைப்பாறுதல் தருகிறார். நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே பிறக்கும்படியாய் செய்து அவர் வளரும்படியாய் அந்த வயதிலே நமக்காக எத்தனையோ சத்தியங்களை சொல்லி நன்மைகளை செய்தார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஊனமுற்றோர், பார்வை இல்லாதவர்கள், குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள், மரித்தவர்கள், யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, இவனை விட்டு புறப்பட்டு போ, ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். அலக்கடித்து விட்டு கீழே தள்ளி விட்டு புரட்டி போட்டு விட்டு அந்த கோபத்தில் எல்லாம் கொஞ்சம் பிசாசு ஓடி போகலாம். இயேசுவே, இங்க ஏன் நீ வந்த? அவர் எங்கும் வருவார், அவரை தடுப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. பிசாசுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கிருந்து புறப்பட்டு போ, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டார். பெருந்தொகை வச்சுக்கோ, தாய்ந்த வச்சுக்கோ, இந்த மைய வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். என் வார்த்தையை நீ வாயினால் அறிக்கையிட்டாலே போதும், நான் உன்னை விடுதலையாக்குவேன். அவ்வளவுதான். இது குச்சம் கட்டிக்கணுமா, அதுக்கு பணம் கொடுக்கணுமா, எரிஞ்சல் வாங்கணுமா, பூசணிக்காய் வாங்கணுமா, தேங்காய் வாங்கணுமா, எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா ஏதோ பயத்துக்காக தேங்காவில் கற்பு வச்சு ஒரு 3 சுத்து, இந்த ஒரு 3 சுத்து அப்படி இப்படி பார்த்து தப்பால் அடிக்கிறாங்க. அப்பெல்லாம் தேங்காய் ஒடிச்சா எடுத்து சாப்பிடுறதுக்கு ஆட்கள் உண்டு. இப்ப தேங்காய் ஒடிச்சாதான் பயம், ஐயோ எடுக்கூடாது. எரிச்ச பழத்தை அப்படி அறுத்து கும்பத்தடி இப்படி அப்படி போட்டாலும் ஐயோ அது மிரிக்காத, பயம். நான் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். காரணம் கர்த்தர் என்னோட இருப்பதினால. தெரியாதவங்க செய்யறாங்க, செஞ்சு இருக்காங்க. இது தவறுன்னு சொல்லவில்லை, தெரியாது, அவ்வளவுதான். ஆதலால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி. அப்ப நீதி யாரு? அவரா இவரா எவரா? இவளா அவளா எவளா? தேவன் ஒருவரே நீதி. அவர் நியாயாதிபதி, அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் அவர்தான் நமக்கு நீதி. இந்த நீதியான தேவன் நம் இருதயத்திலே இருப்பாரானால், அதுதான் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவே, எங்களுக்காக மரித்து உயிர் எழுந்தவரே, பிதாவின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்கள் தெய்வமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, வானத்திலே சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, மற்ற கிரகங்களை படைத்தவரே. உனக்கு இதெல்லாம் ஆண்டவர் பத்தி தெரியுமா? அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இரண்டாவது, அடுத்து 3, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் கூட அவரை விசுவாசிக்கிறேன். நம்ம எத்தனையோ பேர் நீங்களும் கூட விசுவாசிப்பீங்க. என்ன விசுவாசம்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும். டிவில ஒரு ஆட் பாத்தீங்களா? டாடா பிளே. அக்கா கொஞ்சம் இந்த செட்டப் பாக்ஸ் பெட்டரா இருக்க மாதிரி கொஞ்சம் மாற்றி செய்ய முடியுமா? இதோ நான் இப்ப பண்றேன். ஏய் இப்படி கொஞ்சம் தள்ளுப்பா. பாத்தீங்களா ஆட? ஐயோ ஐயோ என்ன ஒய்யா இருக்க பாரு. ஏய் இப்படி தள்ளுப்பா. செட்டப் பாக்ஸ், ரிமோட், டிவி, ஆவி எல்லாம் ஃப்ரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடியோ சொல்லும் போது. எல்லாம் ஃப்ரீ.
தேவனை ஏற்றுக்கொண்டவருக்கு எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் இலவசம். பணம் கொடுத்து எதையும் வாங்குறதாக. எத்தனை பேருக்கு அது தெரியும்? அவரை உண்மையாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராயிருக்கிறார். அவர்தான் லட்சாதிபதி. லட்சங்கள் இல்ல, மில்லியன். அவரிடத்தில் எல்லாம் அவருடையது. தங்கம், பொண்ணு, வயிறு, எல்லாம் அவருடையது. பூமியை படைத்திருக்காங்க. பூமியில என்ன எடுக்கிறாங்க? இன்னைக்கு வயிறு எடுக்கிறாங்க, தங்கம் எடுக்கிறாங்க, நிலக்கரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரானைட் கல் எவ்வளவு விளையாடப்பட்டது. ஒரு படத்துல காட்டுறாங்க ரஜினி சார் அவருங்க. அந்த இடத்த அவருக்கு எடுக்க எல்லாம் கிரானைட் தான். எவ்வளவு பணம்! எல்லாம் பூமியில, எல்லாம் ஆண்டவர் படைத்தது, உருவாக்கினது. நிறைய பேருக்கு தெரியல. இந்த வாரமா, ஒரு வாரம் போயிட்டோம், அடுத்த வாரமா, அதுக்கு அடுத்த வாரம் போலாம். இவரை என்றென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இவர் பாத்திரர். நிறைய பேருக்கு தெரியல. கல்ல, மண்ணன், கட்டைய, உலகங்களான வீட்டு உட்காந்து அதிலே முட்டி மோதிக்கிட்டு புலம்பிட்டு எதுவுமே நடக்கல. இவங்களே திரும்பி வந்துடுறாங்க அமைதியா. யாரும் உங்ககிட்ட பேசல. பூசாரி கூட ஒரு பதில சொல்லல. நீங்க போங்க, இந்த சாமி உங்களுக்கு உதவி செய்வாரு, நிச்சயம் செய்வாருன்னு சொல்ல முடியல. அவரு ஏதோ அங்க வச்சுட்டு ஐடியா கொடுத்து இதை பூசிட்டு போ, ஆனா அவன் ஆக வேண்டி போவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சீங்க, விக்கிரகத்தின் ஆவியாகிய பிசாசானதுனால எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், எல்லா விஷயம் செய்ய முடியும். வாய்க்கிட்ட போனாலும் நல்லா இருக்கும். பட்ட நாம வேறு அங்க போனாலும் சரி கரெக்டா ஊதுனா. நான் பல முறை அங்க போயிருக்கேன். சின்னது அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி பார்ப்பாரு. அப்புறம் எச்ச வரும். இப்ப எச்ச வர சொல்லிடுறேன். எல்லாம் காய் நீங்க குத்துற மாதிரி ஆயிடும். யாரும் வரமாட்டாங்க. அவங்க மறுபடியும் வரணுன்றதுக்காக பாய் ஊது பாய் சில பேர் கூட சொல்லுவாங்க. வந்தா என்ன தெரியாது, அதுக்கு தெரியாது. படி ஏறி வந்து அதை கூட தெரியாது. போகும்போது ஒரு தெரிஞ்சா தெரியலாம். அவங்களும் ஊதுவாங்க. நீங்களும் ஊதுவீங்க, சும்மா கிடையாது. முடியல. எத்தனை மேல வச்சுக்கிறாங்க. நான் தான் தெரியும் உங்களுக்கு. லிப்ட் போடலான்னு இருக்க என்னைக்கு நடக்குது பார்ப்போம். ஆனா போய் வருவீங்க. டப்பு 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 ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு வருவீங்க. மாட்டினா ஐயோ பொய்யதான். அது நிக்காத அளவுக்கு போயிட்டு வரலாம். மாட்டிக்கிச்சு ஐயோ நான் வரலப்பா. ஏன்னா நான் தான் வர முடியாது. மெசேஜ் கொடுத்துருக்கிறவன் பிசா சாப்பிட்டு பண்ணுவோம். இப்ப நிக்க வச்சு 3 பேர் உள்ள இருக்கிறத முடிஞ்ச பேருக்கு பார்க்கலாம். ஐயோ இந்த சபைக்கு வேணாடாப்பா, ஒரு லிப்ட் நாங்க போக கூடாது. நீங்க அதெல்லாம் முடிவு எடுப்பீங்க. ஏசி 2 போட்டு வேற ஏதாவது வாங்கிருக்கீங்க. ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. அந்த இதுல நான் கூட கொஞ்சம் வாங்கியிருக்கேன். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? திட நம்பிக்கையா இருக்கணும். இல்லைன்னா எப்படி இருக்கான்? இஞ்சி யார் பண்ணுவாங்கம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியல. நானும் இஞ்சி சாப்பிட்டுருக்கேன். ஆனா பிறந்த போய் பண்றதே கிடையாது. சரி, இஞ்சியே சாப்பிடாம என்ன பண்றாங்க? இஞ்சி சாப்பிட்டு பிறந்த போய் பாரு. அது என்ன பண்ண, எதுவுமே செயல்படாது. தட்டி பார்த்தா கூட அந்த பார்வையிலே பார்க்கும். கர்த்தரை தேடி வந்திருக்கும். அவர் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவான். அது யாரா இருந்தாலும் உள்ளோம் நெட்ட ஜனமாகிறோம் ஒளியாகிறோம் சகமாகிறோம் கர்மாகிறோம், நான் இந்த மதம் அந்த மதம், நான் ஏற்கனவே இந்து மதம், எந்த மதத்தினராக இருந்தாலும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்தாலே போதுமானது. அப்ப தெரியும் இந்த ஆண்டவருக்கும் மற்ற கடவுள் என்று சொல்பவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம்? அங்க அநேக காரியங்களை செஞ்சு எதிர்பார்க்கணும். நீங்க எதையுமே செய்ய உன் உள்ளத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொன்னாலே போதுமானது. உனக்கு ஆண்டவர் உதவி செய்வோம், நன்மை செய்வோம். அடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அனைவரும் கூட நாம் படிச்ச அந்த வேத வசனத்தினுடைய இருதயத்துல என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? சுவாசிக்கணும். வாயில எதுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம நம்புறோம் அப்படின்னா அந்த வார்த்தையை இருதயத்துல என்ன பண்ணணும்? முதல்ல விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ நான் என்ன பண்றேன்? ஆண்டவரை தொழுது கொள்றேன். அப்ப நான் என்ன பண்ணப்படுவேன்? ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சு ஆண்டவரை நீங்க சொல்றீங்க, தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவோம், எனக்கும் ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு நீ வாயில சொல்லும் போது அந்த ரட்சிப்பு என்ன பண்ணிடுமா? நமக்கு கிடைச்சிடும். உண்மையா தேடுவோமே, உண்மையா தேடுவோம். ஐயா சொன்னாரு, அவர் சொன்னதுனால நான் சொல்றேன். எங்க ஐயா ஜெபிக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப விருப்பம். பாடுறாரு நல்லா, இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஆவியில நடக்கணும். இதெல்லாம் என்னோட விருப்பம்னு சொல்றதை அப்படின்னு ஒரு ஊழியக்காரனா அவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன 100 days prayer 100 days prayer முடியறதுக்குள்ள என் கணவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினான். 100 நாள் ஜெபம். நான் ஜெபிச்சது எதுக்காகன்றது ஆண்டவருக்கு தெரியும். நானும் அவரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ஜெபிச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி என்ன நடந்திருக்கு? மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு என் கணவனார் நைட்டு கூட சொல்றப்ப ரொம்ப நேரம் பண்ணினுங்கிற, நான் காலையில் எழுந்திருக்கணும்ப்பா, கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்ணு. ஐயா சொன்னாரு, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது, பைபிள் வசனம் சொல்லி தெரியுமான்னு கேட்டாரு. நான் ஏன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.25 மணி நேரம் ஆகுது. நான் சொல்றேன், சீக்கிரம் படுத்துக்கலாம்ப்பா, ஜெபத்துக்கு வா அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, செல்லம்மா தூக்கத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நாம முக்கியத்துவம் கொடுக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இதாங்க மாற்றம் வரணும். கடவுள் சந்தர்ப்பம் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பம் தான். நம்ம இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ இந்த உலகத்துல பிறக்குல ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. அதை ஏசப்பா கூட வாழ போறது. அந்த நித்திய வாழ்க்கை நான் வாழணும்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு, அது போல நானும் பரிசுத்தம் ஆயிட்டாதான் அந்த இடத்துக்கு அவர்கிட்ட போக முடியும். அப்ப இந்த உலகத்துல நான் அவரை விரும்புறேன், நேசிக்கிறேன், அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தேடி வர. அது மட்டும் இருக்கக்கூடாது, அவரோடு கூட நான் வாழணும்னு விரும்பி என்னுடைய அசுத்தத்தை எல்லாம் இதை விட்டு என்ன பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும்னா ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். நான் தான் சொல்ல வரேன், ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். இம்மட்டும் வார்த்தைகளை திறப்படுத்தி பலப்படுத்தி சுவாமி எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த நாட்களுக்கு ஹல்லேலூயா. கிருபை, தயவு, இரக்கம் எங்கள் யாவரோடும் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் உண்மை கனப்படுத்தி அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இந்த நிமித்தமும் நன்மையை சுகந்த பலத்தை ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதித்து உங்களை யாவரையும் காலத்திற்கு திருவிழால் நிலைநிறுத்திக் கொள்ளும். இதோ எல்லா புதியங்களும் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நிலப்பிலாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் மீண்டும் 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 வந்திருக்கின்ற அனைவரோடு மீண்டும் இருப்பதாக.
மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுக்கிறோம். Praise God.